இந்த நல்வாழ்த்துக்களை என் காங்கிரஸ் சார்பில், என்னுடைய கவுன்சில் சார்பில், என்னுடைய நண்பர்கள் சார்பில் மனமாற பிறந்த நாள் வாழ்த்தி மீண்டும் மீண்டும் நல்ல மாதிரி ஜனங்களுக்கு நல்லது செய்து மக்கள் சேவை செய்து மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சி நல்ல பொசிஷனுக்கு வர வேண்டும் என்று கேட்டு இந்த வாழ்க்கையை தெரிவித்திருக்கிறேன். நீரோடி வாழ்க. இது நீ முடிந்தா பார்த்தேன். நம்முடைய தம்பி ரஞ்சித் அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சடனாக எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி அண்ணா என்னை வாழ்த்து போவோன்னு சொன்னார். கண்டிப்பாக வரப்பா, வாழ்த்துறதுக்கு இன்னும் இது இல்லை, கண்டிப்பாக வரேன். ரஞ்சித் நிறையா நன்மைகளை மக்களுக்கு சேவை செய்துட்டு வர்றாரு. இருந்தாலும் அவருடைய சேவை பப்ளிக் இன்னும் ஆகலை. பப்ளிசிட்டி ஆகணும். என்னுடைய சேவை மக்களுக்கு என்னென்ன செய்கிறேன். ரெடிமேட் கார்மெண்ட்ஸில் நீ ஏதோ ஒரு இன்ஜினியராக இருக்குது, அந்த வருமானத்தில் வச்சு மக்களுக்கு சேவை செய்கிறேன். உன்னுடைய எண்ணம் என்ன இருக்குதோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றணும்னா மக்கள் மத்தியில் போய் மக்கள் மத்தியிலே ஜனங்கள் கூட சேர்ந்து உன்னுடைய சேவை செய்யணும். இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த காங்கிரஸ் சார்பில், என்னுடைய சார்பில் மனமார்ந்த வாழ்க்கையை தெரிவிக்கிறேன். அதே போல் நம்ம இன்றைக்கி 2 மாட்டு வண்டினா 2 சக்கரங்கள், தண்டவாளம் வாங்கினா 2 தண்டவாளங்கள். இந்த தண்டவாளம் ஒன்று போனால் கூட ஒன்று அவர் கீழே வரும். அதுபோல் உன்னுடைய பாதை ரெட்டை சக்கரமும் ரெட்டை ரயில்வே தண்டம் போல் அதில் போகிற பயணிகளுக்கும் நல்லதாகணும், உனக்கும் நல்லதாகணும். அந்த ஒரு பயணி நீ பண்ணிக்கணும். ஏன்னா ஒரே கொள்கையில் போயிட்டு ஒரே கொள்கையில் நீ மேலே போகணும். அது என்னுடைய அட்வைஸு. இந்த பிறந்த நாள் மாடலில் நீங்கள் நல்ல மாதிரி ஒரே கொள்கை, ஒன்று காங்கிரஸ், இல்லை டிஎம்கே, இல்லை ஜேடிஎஸ், இல்லை பிஜேபி. நண்பர்களுக்கும் எனக்கு நான் கூட ஒரு கட்சி தலைவர், எங்களை எல்லா நண்பர்களும் வராங்க, நல்ல அது நண்பர். கொள்கைன்ற அவசியம் இன்னொரு கொள்கையில் வாழ்ந்து நீ சேவை செய்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பொசிஷன் வரணும். அந்த பொசிஷன் என்ன இருக்குது, எம்பிக்கு நின்ன பெருமைப்படைய விஷயம். தைரியமாக ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்கணும்னா தைரியங்களும், அந்த தைரியம் சின்ன வயசில் வந்துடுதுன்னா நீ மேலே மேலே வளர வேணும்னா நல்ல பாதையை தேடி நல்ல பாதையில் போகணுன்றது என்னுடைய வேண்டுகோளை எடுத்துக்கின்னு என்னுடைய பிறந்த நாள் வாழ்க்கையை தெரிவிக்கிறேன். ரஞ்சித் குமார் அவர்கள் 48 வயதை கடந்து 49வது வயதில் அடியெடுத்திருக்கிறார். பேனர் மன்னன்னு புகழ் எடுத்துக்கிறார். இப்போது எங்கே பார்த்தாலும் பேனர், ரஞ்சித்துக்கு தான் பேனர் இருக்குது. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபஸ்ட்டில் அதிமுகவில் இருந்தார், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போனார், அதுக்கப்புறம் இப்போது காங்கிரஸ்க்கு வந்திருக்காரு. சொல்கிறேன் இல்லையா, வந்திருக்கிறாரு. அவர் முன்மேலும் இன்னும் அவர் தலைவர் ஆகிறதுக்கு வழியை தேடணும். அவர் காங்கிரஸ்லேயே கூட இருக்கட்டும், இருந்துட்டு நல்ல வழியை தேடி மென்மேலும் வளரணும். அவருடைய சின்ன வயசில் இப்போது அவருடைய அனுபவத்தெல்லாம் பார்த்துருக்காரு. மென்மேலும் வளரணும். முதல்ல இவர் எம்எல்ஏக்கு போட்டியிடல, எடுத்த உடனே எம்பிக்கு போட்டியிட்டார். போட்டியிட்டும் சுமாரான வாக்கு வாங்கினார். இருந்தாலும் தங்க வயலில் ஒரு ஃபஸ்ட்டு கவுன்சிலருக்கு போட்டார். கவுன்சிலரில் வெற்றியிட்டு நகரசபை தலைவர், துணைத் தலைவர், இன்னும் எவ்வளோ அதில் இருக்குது, அதிலெல்லாம் முன்னேறி போயிட்டு தங்க வயலில் அதுக்கப்புறம் பெரிய போஸ்டெல்லாம் இருக்குது. அவர் நிற்கட்டும், கெலிக்கிட்டோம். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். இருந்தாலும் இவர் சோஷியல் ஒர்க்கர். கார்மெண்ட்ஸில் தொழிற்சங்கத்திலே செக்ரட்டரியாக இருந்து இன்றைக்கி பெரிய தலைவர் ஆகியிருக்காரு. கர்நாடகா ஸ்டேட்லேயே தலைவர் ஆகியிருக்காரு. இன்னும் இவர் முற்போக்கு சிந்தனையாளர். மக்களுடைய அந்த கட்சி பார்க்குறதில்ல, ரிலீஜியஸ் பார்க்குறதில்ல, அந்த மாதிரி பார்க்காத சமயத்தில் எல்லாருக்கும் உதவி செய்துன்னு வராரு. மென்மேலும் இந்த கார்மெண்ட்ஸை வேலை செய்கிற தொழிலாளருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்து கொடுக்கணும். செய்து கொடுத்துட்டு மென்மேலும் வளர்க்கணும். இவர் அந்த வகையில் ரஞ்சித் குமாரை நாங்கள் பெருமையோடு சொல்கிறோம். அவர் இருக்கிற கட்சியில் உண்மையாக இருந்து மென்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
வந்து கொஞ்சம் நல்லதை பண்ணியிருக்காரு. மென்மேலும் தமிழ் சங்கத்துக்கு உதவுற மாதிரி மென்மேலும் இவருடைய பணி தொடர்ந்துன்னு சொல்லிட்டு தமிழ் சங்கத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்து நற்பணி சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை என்றும் இன்று போல் என்றும் வாழ்க என்று வாழ்த்துகிறேன். நன்றி. தேங்க்ஸ் சார். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.